இப்போ இந்த ஆடுகளெல்லாம் பாருங்கள், அது வயிறு நிறைய அந்த புல் மூலிகைகளை தான் சாப்பிடுது. இந்த மாதிரி மூலிகைகளையும் புல்களையும் பச்சையாக சாப்பிடுது. அந்த வயிறு நிறைய அதை தான் சாப்பிடுது. மேய்ஞ்சி மேய்ஞ்சி ஆர்வமாக சாப்பிடுது. அதனால தான் அவைகளுக்கு நோய்களே வர்றதில்லை. நம்ம சமைச்சு உப்பு போட்டு ருசியாக, வாய்க்கு ருசியாக வக்கனையாக சாப்பிட்றோம். அதனால தான் மனிதர்களுக்கு ஏகப்பட்ட நோய்கள். இது இப்போ நம்மளால் ஒரு கைப்பிடி புல்லை சாப்பிட முடியுமா? ஆனால் அந்த மாடெல்லாம் பாருங்கள், மாடுக்கெலாம் எவ்வளோ பெரிய வயிறு இருக்கும். அந்த மாடு எவ்வளோ பெருது, ஆடோ மாடோ எவ்வளோ இப்போ அந்த ஆட்டுக்கு வயிறு நம்மளை விட பெருசாக இருக்கும். ஆனால் அது வயிற்று ஃபுல்லாக எதை சாப்பிடுது? இந்த மாதிரி இலைகளையும் புல்களையும் மூலிகைகளையும் தான் ஆர்வமாக சாப்பிடுது. அதனால தான் அவைகளுக்கு அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி. அது திறந்த வழியில் தூங்க முடியுது, படுத்து தூங்க முடியுது. எந்தவித பல்லு துலக்க வேண்டிய அவசியம் இல்லை, குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திறந்த வழியில் படுக்குது. அது சளி பிடிக்கிறது இல்லை, காய்ச்சல் வர்றதில்லை. எந்தவித நோயும், தொற்று நோய் கூட மனிதர்களோடு வசிக்கிற ஆடு மாடுகளுக்கு தான் வரும். மனிதர்கள் சாப்பிடுகிற உணவுகளை சாப்பிடும்போது கழனி தண்ணியெல்லாம் குடிக்கிறதில்ல. அதனால தான் தொற்று நோய் ஆடு மாட்டுக்கு வருமே தவிர சும்மா காடுகளில் வாழ்கிற உயிரினத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வீட்டில் போனால் கழனி தண்ணியை குடிக்கும். உப்பு போட்டு சமைச்ச மனிதர்கள் சாப்பிடுகிற உணவை சாப்பிடுவதால் தான் அப்போ கூட இந்த நாய்க்கு அந்த நோய் இந்த நோய் ஆடு மாட்டுக்கெல்லாம் நோய் வர்றதுக்கு காரணம் அதுதான். காடுகளில் வாழ்கிற எந்த உயிரினத்துக்கும் பெருசாக நோய் வருவதே கிடையாது. காரணம் அவைகளின் உணவு முறை தான் காரணம். அதுபோல் மனிதர்களும் பச்சை காய்கறிகளை உணவுகளாக சாப்பிடணும். பச்சை உணவுகளை சாப்பிடணும். மசாலா சேர்க்காமல், உப்பு சேர்க்காமல், சமைக்காமல் சாப்பிடணும். அப்போ மனிதர்களுக்கும் நோய் வராது. மனிதர்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். எந்த நோயுமே வராது. போலியோ கூட வராது. எந்த நோயுமே வராது நம்மளுக்கு. அது உணவு கட்டுப்பாடு. அந்த மாதிரி அப்போ எய்ட்ஸ் நோயும் வராதா? எய்ட்ஸ் நோய் தவறான பாலியல் உறவு. அப்படின்னா நீ ஒழுக்கம் இல்லைன்னு தானே அர்த்தம். நான் சொல்கிறது உணவு கட்டுப்பாட்டை பற்றி பேசுகிறேன். உணவு ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறேன். ஒழுக்கமாக இருந்துட்டா, உணவில் ஒழுக்கமாக இருந்துட்டா, நீ பாலியல் உறவு எல்லாத்துலேயும் தான் ஒழுக்கமாக இருப்பேன். நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம உணவு பச்சை காய்கறிகள், அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அதுக்கு உண்மையாக இல்லாமல் சமைச்ச உணவுகளை போய் சாப்பிட்றது மனைவிக்கு உண்மையாக இல்லாமல், கணவனுக்கு உண்மையாக இல்லாமல் விபச்சாரத்தை தேடி போகிற மாதிரி.